வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு புதிர். ஏன் நாம சில சமயம் ரொம்ப எளிமையான, நேர்மையான தீர்வுகளை நம்ப மறுக்கிறோம். ஆமா. இதுக்காக எப்பவுமே சிக்கலான, விலை உயர்ந்த ஒரு பாதையை தேடி ஓடுறோம் இல்லையா? கரெக்ட். இது ஒரு சட்டை தேய்க்கிற விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய வாழ்க்கை முடிவா கூட இருக்கலாம். இந்த மனநிலைய ஆழமா புரிஞ்சிக்க விலையின் ஏமாற்றம்னு நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு அருமையான கதையை வச்சு நம்ம விரிவா பார்க்கலாம். ம். இது மேலோட்டமா பார்க்க ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய உளவியல் உண்மையே மறைஞ்சிருக்கு. நம்ம இப்படி மதிப்பை எடை போடுறோம், தரம்னா என்னன்னு நினைக்கிறோம், ஏன் சில சமயம் நாமளே விரும்பி ஏமாந்து போறோம்னு இதுல நிறைய அடுக்குகள் இருக்கு. சரி. அந்த தையல்கார கதை இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஒரு அருமையான தொடக்க புள்ளி. ஒரு தையல்காரரை தேடி போறாங்க. கணவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு சின்ன, ரொம்ப எளிமையான கடைக்கு அவங்கள கூட்டிட்டு போறார். ஒரு நிமிஷம் இங்க நிறுத்துமோ. கதை தொடங்குறதுக்கு முன்னாடியே இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்னது? அதாவது நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல இடம். நாம ஒரு பொருளோட தரத்தை முடிவு செய்யும்போது எல்லா தகவல்களையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வர்றதில்ல. அதுக்கு பதிலா சில மனக்குறுக்கு வழிகளை, அதாவது மென்டல் ஷார்ட்கட்ஸை பயன்படுத்துவோம். இதுல ஒண்ணுதான் விலை தர யுக்தி. விலை தர யுக்தியா? அப்படின்னா? ரொம்ப சிம்பிள். விலை அதிகமா இருந்தா தரம் நல்லா இருக்கும்னு நம்ம மூளை இயல்பாவே ஒரு முடிவுக்கு வந்துடும். இது ஒரு வேகமான மதிப்பீடு. 100 விஷயத்தை யோசிக்கிறதுக்கு பதிலா விலைய மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வர்றது. இந்த மனநிலை தான் அந்த கடைக்குள்ள அந்த பெண் நுழையும் போதே வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஓகே ஓகே, இப்ப புரியுது. சோ அந்த குறுக்கு வழியோட தான் அங்க உள்ள போறாங்க. அங்கே அந்த கடைக்காரர் சட்டை தைக்க 70 ரூபாய் கேக்குறார். ஆனா அந்த பெண்ணுக்கு அந்த கடையோட எளிமையான தோற்றத்தை பார்த்ததும், அந்த விலைய கேட்டதும் ஒரு மாதிரி அதிருப்தி. இங்க தச்சா சரியா வராதுன்னு மனசுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. மிகச்சரியா சொன்னீங்க. அவங்க அந்த தையல்காரரோட திறமைய சோதிக்கல, அவரோட பழைய வேலைகளை பார்க்கல, எதுவுமே செய்யல. அவங்க மனசுல இருக்கிற அந்த விலை தர ஸ்கேல்ல 70 ரூபாங்கிறது ரொம்ப குறைவா தெரியுது. அதனால தரமும் குறைவாதான் இருக்கும்னு அவங்க மூளை அவங்களுக்கு சிக்னல் கொடுக்குது. இது அந்த பெண்ணோட தப்புன்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியாது. இது ஒரு பொதுவான மனித இயல்பு. ஆமா. இத நாம நிறைய இடத்துல பார்க்கலாம். சரி, கதைப்படி அந்த பெண் தன் கணவர்கிட்ட சண்டை போட்டு அங்கிருந்து கிளம்பி நகரத்தோட இன்னொரு பகுதியில இருக்கிற ஒரு பெரிய கடைக்கு வராங்க. பார்க்கவே கண்ணை பறிக்கிற மாதிரி அலங்காரம் செஞ்ச கடை. பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த கடை ரொம்ப பிடிச்சு போகுது. அங்கே தையல் கூலியா 200 ரூபாய் கேக்குறாங்க. இப்ப பாருங்க, அவங்க மூளைக்கு தேவையான எல்லா சிக்னல்களும் கிடைக்குது. பிரம்மாண்டமான கடை, நல்ல அலங்காரம், கடைசியா உயர்ந்த விலை 200 ரூபாய். உடனே அவங்க மூளை, ஆஹா, இதுதான் சரியான இடம், இங்கதான் தரம் இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வருது. அந்த 200 ரூபாய் அவங்களுக்கு ஒரு செலவா தெரியல. அது தரத்துக்கான ஒரு உத்தரவாதமா தெரியுது. கரெக்ட், ஒரு உத்தரவாதம். ஆமா, அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க, பாத்தீங்களா, அதிக கூலி வாங்குற பெரிய கடையில தான் அழகா கச்சிதமா தைப்பாங்கன்னு சொல்லி துணிய அங்கே கொடுத்துட்டு வராங்க. ஆனா இங்கதான் கதையோட அசலே திருப்பமே இருக்கு. சொல்லுங்க. அந்த பெரிய கடைக்காரர் அந்த துணியத்தானே தைக்கல. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது வெறும் திருப்பம் இல்ல, இதுதான் அந்த வியாபாரத்தோட தந்திரமே. அந்த பெரிய கடைக்காரர் ஒரு திறமையான தையல்காரர் மட்டும் இல்ல, அவர் ஒரு புத்திசாலியான உளவியலாளரும் கூட. ஓ. அவருக்கு தெரியும், வாடிக்கையாளர்களுக்கு தையல் மட்டும் தேவையில்லை, அந்த தையல் ஒரு பிரீமியம் இடத்திலிருந்து வருதுங்கிற மனநிறைவும் தேவைன்னு. அவர் தன்னோட தையல் திறமைய விக்கல, அவர் தன்னோட கடையோட தோற்றத்தையும் அந்த பிராண்ட் மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையும் விக்கிறார். அப்ப அவர் என்ன செஞ்சார்? அவர் ஒரு பைய மூலமா அந்த துணியை யார்கிட்ட அனுப்புறாருன்னா? யார்கிட்ட? அந்த பெண் முதல்ல வேண்டான்னு நிராகரிச்சாங்களே, அதே 70 ரூபாய் கேட்ட சின்ன கடைக்காரர்கிட்டயே தைக்க கொடுக்கறார். ஆஹா. எனக்கு இது கேட்டதும் சிரிப்பதா இல்ல ஆச்சரியப்படுவதான்னே தெரியல. இதுதான் நுகர்வோர் உளவியலோட உச்சம். பெரிய கடைக்காரர் சின்ன கடைக்காரருக்கு 70 ரூபாய் கொடுத்து சட்டைய வாங்கி தான் கடை லேபிள வச்சு சில நாட்கள் கழிச்சு வர்ற அந்த பெண்ணுக்கு 200 ரூபாய்க்கு கொடுக்கறாரு. அப்போ அவர் ஒரு இடைத்தரகர் மட்டும்தான். ஆமா, வாடிக்கையாளரோட தவறான கண்ணோட்டத்தை சரியா பயன்படுத்தி லாபம் பார்க்கறாரு. இது வெறும் கதையில மட்டும் நடக்கிறது இல்லையா? நீங்க பகிர்ந்துகிட்டு இன்னொரு ஆய்வுல கூட இத பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த வைன் சோதனை, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓ நிச்சயமா, அது ஒரு பிரபலமான ஆய்வு. ஒரே மாதிரியான வைனை 2 வெவ்வேறு பாட்டில்கள்ல ஊத்தி ஒரு குழுவுக்கு கொடுக்கறாங்க. ஒரு பாட்டில் மேல $10 விலை ஸ்டிக்கரும் இன்னொரு பாட்டில் மேல $90 விலை ஸ்டிக்கரும் ஒட்டிடுறாங்க. 2 வைனும் ஒண்ணுதான் அவங்களுக்கு தெரியாது. ஓகே. குடிச்சு பார்த்துட்டு கருத்து சொல்ல சொல்றாங்க. முடிவு என்னவா இருந்துச்சு?
பெரும்பாலான மக்கள் $90 வைன் தான் ரொம்ப சுவையா அருமையா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல, அவங்க மூளையை ஸ்கேன் செஞ்சு பார்த்தக்க விலை உயர்ந்த வைனை குடிக்கும்போது இன்பத்தை உணர்ற மூளைப்பகுதி உண்மையிலேயே அதிகமா செயல்பட்டிருக்கு. அடேங்கப்பா. அதாவது விலை அதிகம்னு நினைச்சதால அவங்க உண்மையிலேயே அதை அதிகமா ரசிச்சிருக்காங்க. அந்த பெண் அந்த சட்டையை ரசிச்ச மாதிரி. அப்போ அந்த பெண் $200 கொடுத்து சட்டைய வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கணவர்கிட்ட, பாத்தீங்களா, பணம் அதிகமா இருந்தாலும் பெரிய கடையில தான் எவ்ளோ அழகா தைத்திருக்கிறார்கள்னு சொல்றதுல ஆச்சரியமே இல்ல. ஆமா, அவங்க உண்மையிலேயே அப்படிதான் உணர்றாங்க. அந்த சட்டையை தைத்தது அவங்க நிராகரிச்ச அதே ஆள்தான்னு தெரியாம. சரி, இப்போ இந்த உளவியல் கண்ணோட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். ம். நீங்க அனுப்பின ஆதாரம் இந்த கதையை வெறும் வியாபார தந்திரமா மட்டும் பார்க்கல. இது ஞானம் தேடுற நம்ம பயணத்துக்கான ஒரு ஆழமான உருவகமா பாக்குது. ஆமா, அதுதான் இந்த அலசலோட முக்கியமான பகுதி. எப்படி ஒரு தையல்காரர் கதை ஞானம் தேடுறதோட தொடர்பு படுது? அந்த ஆதாரம் இப்படி விளக்குது. அந்த சின்ன திறமையான $70 தையல்காரர் தான் எளிமையான, நமக்கு அருகிலேயே இருக்கிற உண்மையான ஞானம். அது ஒரு நல்ல புத்தகமா இருக்கலாம், நம்ம மனசாட்சியோட குரலா இருக்கலாம், இல்ல ஒரு உண்மையான நண்பரோட ஆலோசனையா கூட இருக்கலாம். நாம அதை மதிக்கிறதில்ல. அப்போ அந்த $200 பிரம்மாண்டமான கடை அதுதான் நாம தேடி ஓடுற சிக்கலான விலை உயர்ந்த ஆன்மீக பாதைகள். பெரிய குருக்கள், வெளிநாட்டு பயணங்கள், ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு கலந்துக்கிற பயிற்சி பட்டறைகள். ஓ, இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா ஞானம் அங்கதான் கிடைக்கும்னு நாம் ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தை நம்பி ஓடுறோம். ஆனா பல சமயம் அந்த பெரிய பாதைகள் எல்லாம் சுத்தி வளைச்சு நம்ம முதல்ல நிராகரிச்ச அந்த எளிமையான உண்மைக்கு தான் நம்மள கூட்டிட்டு வரோம். அந்த பெண் $130 அதிகமா கொடுத்து அதே சட்டைய வாங்கின மாதிரி. அதேதான், நாம நேரத்தையும் சக்தியும் பணத்தையும் வீணடிச்சு அதே எளிமையான ஞானத்தை அடைய முயற்சி பண்றோம். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. எல்லா பயிற்சி பட்டறைகளுமோ குருக்களுமோ போலியானவங்களா? சில சமயங்கள்ல ஒரு நல்ல வழிகாட்டுதல் உண்மையிலே உதவுமே. எது உண்மையான தரம், எது வெறும் வெளித்தோற்றம்னு எப்படி பிரிச்சு பார்க்கறது? அருமையான கேள்வி. இதுதான் நாம கவனிக்க வேண்டிய நுட்பமான புள்ளி. பிரச்சனை அந்த குரு கிட்டயோ பயிற்சி பட்டறைகளே இல்ல, நம்ம மனநிலையில தான் இருக்கு. நாம அதை ஒரு நுகர்பொருளா பார்க்கறோமாங்கிறது தான் கேள்வி. இத ஆன்மீக பொருள்வாதம், அதாவது ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலிசம்னு சொல்லுவாங்க. ஆன்மீக பொருள்வாதம், இது ஒரு சுவாரஸ்யமான சொல். கொஞ்சம் விளக்க முடியுமா? சொல்றேன். அதாவது ஆன்மீக பயிற்சிகளையோ அனுபவங்களையோ நம்ம அகங்காரத்தை வளர்த்துக்க பயன்படுத்துறது. ஓ, நான் இத்தனை தியான பயிற்சிகள் செஞ்சிருக்கேன், நான் அந்த பெரிய குருவோட சிஷ்யன் அப்படின்னு நம்ம ஆன்மீக அடையாளத்தை ஒரு பொருளை மாதிரி சேகரிக்கிறது. அந்த பெண்ணு அந்த பெரிய கடையில சட்டை தைச்சத எப்படி ஒரு அந்தஸ்த பார்த்தாங்களோ அதே மாதிரி. கரெக்ட். உண்மையான ஆன்மீகம் அகங்காரத்தை கரைக்க பயன்படணும். ஆனா ஆன்மீக பொருள்வாதத்துல அது அகங்காரத்துக்கு இன்னும் சில ஆபரணங்களை பூட்டுது. அப்போ நாமும் ஒரு வழிய பின்பற்றும் போது இது என் அறிவை வளர்க்குதா இல்ல என் அகங்காரத்தை வளர்க்குதான்னு நம்மள நாமே கேட்டுக்கணும். அப்படிதானே? மிகச் சரியாக. அந்த சின்ன கடைக்காரர் நமக்கு ஞானத்தை எளிமையா தர்றார். ஆனா பெரிய கடைக்காரர் ஞானத்தோட சேர்த்து ஒரு பேக்கேஜிங், ஒரு பிராண்டிங், ஒரு கதையும் தர்றார். நாம எதுக்கு பணம் கொடுக்கறோம்னு தெளிவா இருக்கணும். சரி, இந்த கதையோட கடைசி பகுதிக்கு வருவோம். அதுதான் எல்லாத்தையும் விட ஆழமானது. ஆமா, அந்த ஆதாரம் கடைசியா ஒரு வரிய சொல்லுது. எல்லா பொருள்களும் வெளியே தேடி அலைந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞானம் ஒன்று மட்டுமே தேடுவதை விட்டுவிட்டு சும்மா இருந்தால் மட்டுமே புரியும். இது கேட்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா? சும்மா இருக்கிறதுனா என்ன? சோம்பேறியா இருக்கிறதுன்னு அர்த்தமா? இல்லவே இல்ல. இதுதான் பலரும் தவறா புரிஞ்சுக்கிற இடம். சும்மா இருக்கிறதுங்கிறது உடல் அளவுல செயலற்று இருக்கிறது இல்ல, அது மனதளவுல தேடல நிறுத்துறது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு குளத்துல உங்க பிம்பத்தை பார்க்கணும்னா நீங்க என்ன செய்வீங்க? தண்ணி அசையாம தெளிவா இருக்கணும். அதுக்கு நான் அமைதியா காத்திருக்கணும். அதேதான், நீங்க தண்ணிக்குள்ள குதிச்சு உங்க பிம்பத்தை தேட மாட்டீங்க இல்லையா? மாட்டேன். நீங்க அமைதியா இருந்தா தண்ணி தானா ஸ்திரமாகும், பிம்பம் தானா தெரியும். பொருள் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஒரு கார், ஒரு வீடு மாதிரி விஷயங்கள் நாம வெளியில தேடி உழைச்சி அடைய வேண்டியவை. அது குளத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு கல் மாதிரி. ஆனா ஞானம்ங்கிறது அந்த பிம்பம் மாதிரி. அது ஏற்கனவே நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம மன ஓட்டங்கள், தேடல்கள், ஆசைகளுங்கிற அலைகளால அது தெரியாம இருக்கு. அந்த அலைகளை நாம உருவாக்குறத நிறுத்தினா போதும். அதுதான் சும்மா இருக்கிறது. எனக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா நான் அத பத்தி தீவிரமா யோசிப்பேன், புத்தகங்கள் படிப்பேன். ஆனா பல சமயம் நான் அந்த பிரச்சனைய அப்படியே விட்டுட்டு குளிக்க போகும்போதோ இல்ல சும்மா நடக்கும்போதோ தான் திடீர்னு ஒரு தீர்வு தோணும்.
நீங்க சொல்றது அந்த மாதிரி ஒரு விஷயமா? எக்ஸாக்ட்லி. நீங்க தீவிரமா தேடும்போது உங்க மனம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிந்திக்குது. நீங்க அந்த தேடலை தளர்த்தும் போது உங்க ஆழ்மனது வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஞானமும் அப்படிதான். நாம எனக்கு ஞானம் வேணும், அதை அடைஞ்சே தீரணும்னு ஒரு பொருளை துரத்துற மாதிரி துரத்தும் போது அது இன்னும் விலகி போகுது. ஓ! தேடலை நிறுத்தி நிகழ்கணத்தில் அமைதியாயிருக்கும்போது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் தெளிவு தானாக வெளிப்படும்னு அந்த ஆதாரம் சொல்லுது. அந்த பெண் கடை கடையா அலைஞ்சது தான் தேடல். ஆமா, முதல் கடையை நம்பி இருந்திருந்தா அதுவே சும்மா இருப்பதற்கு சமமா இருந்திருக்கும். ஆக, ஒரு தையல்காரர் கதை மூலமா நாம நுகர்வோர் உளவியல், ஆன்மீக பொருள்வாலம், ஞானம் தேடரோட தன்மைன்னு பல விஷயங்கள பார்த்திருக்கோம். பிரம்மாண்டமான ஒன்றை தேடும் நம்ம பயணத்துல நமக்கு அருகிலேயே ரொம்ப எளிமையா இருக்கிற உண்மைகளை நம்ம எவ்வளவு சுலபமா தவற விடுறோம்னு இது உணர்த்துது. ஆமா, இறுதியா இந்த கதை உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு செல்லுது. ஞானம் என்பது தேடுவதை விட்டுவிட்டு சும்மா இருந்தால் புரியும்னா, இன்றைய வேகமான இரைச்சல் மிகுந்த உலகத்துல அந்த சும்மா இருக்கும் நிலையை அடையிறது எப்படி? ம், நல்ல கேள்வி. சமூக ஊடகங்கள், செய்திகள், வேலைன்னு நம்ம கவனம் 1000 திசைகள்ல சிதறடிக்கப்படுது. இந்த சூழல்ல தேடலை நிறுத்துவதுங்கிறது நடைமுறையில எதை குறிக்குது? அது ஒரு விதமான தப்பித்தலா இல்ல உயர்ந்த நிலையிலான ஒரு கவனமா? யோசிக்க வேண்டிய விஷயம். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப தீவிரமா துரத்திக்கிட்டு இருக்கிற ஒரு தேடலை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நீங்க தேடுற பதில் நீங்க தேடலை நிறுத்துற அந்த நிசப்தத்துல காத்துக்கிட்டு இருக்கலாம்.